அப்போ அன்றைக்கி எங்கள் எம்எல்ஏ அங்கே போயிட்டு அண்ணன் வேல்முருகன் போய் போராட்டம் போகிறப்ப அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதானே? காவிரி நீர் பிரச்சனைக்கு போகிறப்ப டோல்கேட் பிரச்சனைக்கு அந்தமாரி அவர் ஒரு கட்சி தலைவர். அவர் வந்து அந்த எம்எல்ஏ தான் கேட்கணுன்றது நீங்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது. உங்களோட அதாவது ஏன் அதை இந்த விஷயம் சொன்னால், உங்களோட வழக்கு ஒன்று இருக்குது, ஊழல் வழக்கு. அது வந்து வேலூர் இருந்தது, அதை வந்து இப்போ சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அந்த வழக்கு வந்து நிலவில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வழக்கு, அதாவது ஊழல் வழக்கில் வந்து கைதாகி அந்த வழக்கு வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கள் எம்எல்ஏட்ட வந்து நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இது வரைக்கும் அதாவது அவரோட அரசியலில் எந்த ஒரு ஊழல் இல்லாமல் கரைப்படையாத கைக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் வேல்முருகன். அவரை வந்து நீங்கள் பேசுகிறது தப்பு. அதேமாரி வந்து ஒரு சபை தலைவர் ஐயா அப்பா என்ன பண்ணுறாரு, தொடர்ச்சியாக வந்து எங்கள் அண்ணன் ஏதாவது ஒன்று பேச வந்தால் உடனே அவருக்கு நேரம் குறைவாக இருக்குன்னு. நீங்கள் சட்டமன்ற தொடரில் நீங்கள் போய் பாருங்கள். எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக வந்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். சில எம்எல்ஏ வந்து நீங்கள் டைம் கொடுத்தாலும் பேசுறது கிடையாது. அவங்க என்ன பேசுவாங்க, அதாவது மக்கள் மேலே நலன் இருக்கணும், மக்களுக்கான போராட்டங்கள் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திலும் சரி ரெண்டுத்துக்கும் போராடி கொண்டு இருக்க ஒரே ஒரு ஆள்னு பார்த்தோன்னா அண்ணன் வேல்முருகன் தான். அதனால தான் எல்லா பிரச்சனையும் அவர் திரும்பி அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து குரலாக ஒழிச்சிட்டு இருக்காரு. இந்த காணொலி மூலமா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஐயா அப்பாவு அவர்களுக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வேணும்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுக்கும் பரவி கொண்டிருக்கும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனால் அவர் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது முதல் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிப்பார் தான். இது நீங்கள் வந்து அவர் வந்து பேசுறதை தடுத்துலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் வந்து சட்டமன்ற தொடரில் மட்டும்தான் அவர் பேச்சு தடுக்க முடியும். இணையதளவாதத்திலும் தமிழ்நாடு முழுக்க இருக்க கட்சி தொண்டர்கள் எல்லா இடத்துலையும் அவர் செஞ்ச சாகசங்கள், அவர் செஞ்ச செயல்களை நாங்கள் இதேமாரி காணொலி மூலிமா தொடர்ச்சியாக மக்களுக்கு கொண்டு போய் சேவ் பண்ணுறது இந்த காணொலி மூலிமா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.